10.2ல 5th சம் பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். டி பை டிஎக்ஸ் என்ன ரூல்ஸ்னா யூ வி மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூ வச்சுட்டு வியை வந்து என்ன பண்ணணும் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். பிளஸ் நெக்ஸ்ட் வந்து வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். இதை மாத்தி எழுதினாலும் நமக்கு வந்து சம் வந்து தப்பா வராது. ஓகேவா? இப்போ இதுல யூ ஈக்குவல் டு என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் டி கியூப்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் v ஈக்குவல் டு காஸ் டி எடுத்துட்டேன். இந்த ஃபார்முலாஸ் நமக்கு என்னென்ன தேவை? v டேஷ் வேணும் அண்ட் u டேஷ் வேணும். இப்போ u டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? நமக்கு x பவர் n ஃபார்மேட்ல இருக்கு. நமக்கு x பவர் n ஃபார்மேட் என்னது? x பவர் n என்ன ஃபார்முலா நமக்கு? n இன்ட்டு x n மைனஸ் 1 இதான் வந்து நமக்கு டிஃபரன்ஷியலோட ஃபார்முலாஸ் இந்த பேட்டர்ன்ல இருந்தா. இங்க நமக்கு t இருக்கு, அவ்வளவுதான். இங்க 3 முன்னாடி வரும். t 3 minus of 1 equal to 3 t square. இதுதான் வந்து நமக்கு u dash ஓட values. நெக்ஸ்ட் v dash பண்ணோம் அப்படின்னா cos x பண்ணா நமக்கு என்ன வரும்? sin வரும். ஓகேவா? cos x பண்ணா sin வரும். இங்க t இருக்கறனால sin t. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுல போய் அப்ளை பண்ணலாம். இங்க வந்து நமக்கு y-க்கு பதிலா நமக்கு g of t கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க டேஷ் போட்டு எழுதிக்கலாம். y கொடுத்திருந்தாலும் ஒண்ணுதான், g ஆஃப்னு கொடுத்திருந்தாலும் நமக்கு ஒரே மீனிங் தான். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்திருந்தாலும் ஒரே மீனிங் தான். ஈக்குவல் டு இப்போ இத யூவோட வேல்யூஸ் என்ன? டி கியூப் இன்ட்டு வி டேஷ்ன்றது மைனஸ் சைன் டி பிளஸ் வியோட வேல்யூஸ் காஸ் டி. யூ டேஷ் வந்து நமக்கு 3 டி ஸ்கொயர். இதோட டிஃபரன்ஷியல் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை மட்டும் தான் பண்ணணும். மைனஸ் ஆஃப் டி கியூப் sin t plus 3 t square cos t g dash of t.